காதல் 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 சீரியல்ல இப்ப ஸ்வேதா ரூமுக்கு போயிட்டாங்க இல்லையா? அங்க ரூம்ல ஸ்வேதாவோட பாட்டியும், அம்மாவும் சொல்லுமா, அதான் மாமா தன்னோட 3 பசங்கள்ல யார வேணுமானாலும் கல்யாணம் பண்ணி குடுக்குறேன்னு சொல்லிட்டார்ல. அதனால யார நீ கல்யாணம் பண்ணிக்கிற? அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஸ்வேதா வந்து நான் யோசிச்சு சொல்றேன். நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுர்றாங்க. இந்த பக்கம் ஸ்வேதா ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டாங்க. அர்ஜுன தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் ஏன் இப்படியெல்லாம் ட்ராமா ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. இந்த பக்கம் என்னடான்னா டென்ஷன்ல இருக்கிறாப்ல நம்ம கார்த்திக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அதை விட டென்ஷன்ல இருக்கிறது அர்ஜுன் தான். ஏன்னா அர்ஜுனுக்கு தான் உண்மை என்னன்னு தெரியும் இல்லையா? ஸ்வேதா நம்மள தான் காதலிக்குது. அதனால நம்ம பேர தான் சொல்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் என்ன மது வேறயா நம்ம அர்ஜுன வேணும்னே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா அந்த பொண்ணு ஒன்ன தான் சொல்லப் போகுது. கண்டிப்பா உங்க 2 பேத்துக்கும் ஜோடி பொருத்தம் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கு. உடனே அர்ஜுன் இருந்துக்கிட்டு, நான்லாம் ஸ்வேதாவ கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். என் மனசு ஃபுல்லா நீங்க தான் இருக்கீங்க. அதனால நான் எல்லாம் ஸ்வேதாவ கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு அர்ஜுன் மதுகிட்டயே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்வேதாவ கல்யாணம் பண்ணிக்க சொன்னா உனக்கு எப்படி இருக்கு? அதே மாதிரி தான் உன்னைய பார்க்குறப்ப எனக்கு இருக்கு. என்ன ஏன் டார்ச்சர் பண்ற? அப்படின்னு மது அர்ஜுன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு இடையில இந்த கஸ்தூரி வேறயா டென்ஷன்ல இருக்கிறாங்க. ஏன்னா எங்க கார்த்திக் பேர சொல்லிடுவாங்களோ அப்படின்னு கஸ்தூரி டென்ஷன்ல போய் கார்த்திக் கிட்ட ஸ்வேதா உங்க பேரை சொல்லிடுவாங்களோ அப்படின்னு வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா என் பேரெல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எனக்கும் ஸ்வேதாவுக்கும் செட்டே ஆகாது. சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். இருந்தாலும் 100% என் பேரை சொல்ல மாட்டான்னுலாம் சொல்ல முடியாது இல்லையா? எப்படி எப்படி மாறுவானே சொல்ல முடியாது அப்படின்னு கார்த்திக்கும் லைட்டா பயந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ கார்த்திக்கும் நம்ம அர்ஜுனும் சேர்ந்து ஆதவ் கிட்ட நீ தான் இந்த வீட்லயே மூத்த பையன். கண்டிப்பா ஸ்வேதா உன் பேரை தான் சொல்ல போகுது. அப்படி சொன்னா நீ கல்யாணம் பண்ணிக்குவல அப்படின்னு சொல்லி கேட்டா, அப்பா சொல்லிட்டார்ல, அப்பா பேச்சை யார் மீறுவா? கண்டிப்பா ஸ்வேதாவை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆதவ் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. ஸோ இப்படி இங்கெல்லாம் மாத்தி மாத்தி கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கு. ஒரு சைடு பயந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் என்னடான்னா ஸ்வேதா கிட்ட மறுபடியும் வந்து கேட்கறதுக்காக எல்லாருமே போறாங்க. அப்ப ஸ்வேதா தயங்கி தயங்கி வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் பேரை சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நேரா எல்லாரும் இங்க ஒண்ணு கூடுறாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாட்டி தான் சொல்றாங்க, ஸ்வேதாவுக்கு அர்ஜுனை தான் பிடிச்சிருக்கான், அர்ஜுனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாளாம் அப்படின்னு. உடனே அர்ஜுனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. உடனே கார்த்திக் கிட்டயும் ஆதவனுக்கிட்டயும் நீ போய் அர்ஜுனை ரெடி பண்ணி மாப்பிள்ளை கோலத்தில் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாப்புல. ஆனா நம்ம அர்ஜுன் இருந்துகிட்டு அப்பா நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்லி கூப்பிடுறாப்புல. என்ன சொல்ல போறாப்புல, எப்படி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போறாப்புல அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.